Hi guys, I'm Dino. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா SYM வந்து தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் தான் பார்க்க போகிறோம். தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்சோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, டிஎன்பிசிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே வேகன்சி கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு படிக்காம விட்றாங்க. நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. மேபி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது, வேகன்சி சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக படிக்காமட்டுறாங்க. நம்ம டாபிக்கில் போகலான்னு நினைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பீமை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? லோட் ஆகும்போது இட் வில் பெண்ட். ஓகேங்களா? பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு மேலே இருக்கிறதுல கம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும், கீழே டென்ஷன் க்ரியேட் ஆகும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ரைட்டா? இங்கே வந்து நடுவில் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கும், இங்கே வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ஓகேவா? இப்போது நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து சிம்பிள் பெண்டிங். என்ன பெண்டிங்? சிம்பிள் பெண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒன்லி பெண்டிங் மூமெண்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஒன்லி பெண்டிங் மூமெண்ட்டு. இதில் வேறு எதுவுமே இருக்காது. ஒரு ஆக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது, ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது, ஆக்சல் ஃபோர்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது, ஆக்சல் ஃபோர்ஸ் இருக்காது, டார்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒன்லி பெண்டிங் மூமெண்ட். அதுக்கு பேர் தான் சிம்பிள் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் பெண்டிங்னா என்னங்க? ஒன்லி பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சில அசம்ஷன்ஸ் இருக்குது. அசம்ஷன்ஸும் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ என்ன ஃபஸ்ட் அசம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பீம் இஸ் இனிஷியலி ஸ்ட்ரைட் அண்ட் ஹேஸ் அ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். எல்லாமே கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அசம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் இஸ் homogeneous isotropic and obeys Hooke's law, that is elastic. homogeneous isotropic and elastic. ஓகேங்களா? அதாவது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம், எல்லா டேரக்ஷன்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் obeys Hooke's law, stress is directly proportional to strain. ஓகேங்களா? இந்த தேர்ட் வந்து the beam is subjected to pure bending ஆக்ட் ஆகுது, ஷியர் ஃபோர்ஸ்லாம் கிடையாது. ஓகே, எவ்ரி கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பிளேன் ரிமைன்ஸ் சேம். இது வந்து பெர்னோலிஸ் அசம்ஷன் வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது பிளேன் செக்ஷன் வந்து பிஃபோர் பெண்டிங் அண்ட் ஆஃப்டர் பெண்டிங் வந்து சேமாக தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதை மென்ஷன் பண்ணுதுன்னு எக்ஸாமில் கேட்பாங்க. எக்ஸாம் எதை மென்ஷன் பண்ணுவாங்க? ஸ்ட்ரெயின் இருக்குங்களா, நமக்கு ஸ்ட்ரெயின் டயக்ராம் இருக்குங்களா, அது வந்து லீனியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இப்போ இப்படி இருக்குங்களா ஸ்ட்ரெயின் டயக்ராம், இது வந்து லீனியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இது எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஞாபகம், இந்த ப்ராப்பர்ட்டி எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் வில் ரிமைன் இன் பிளேன் ஈவன் ஆஃப்டர் பெண்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யங்ஸ் மாடுலஸ் இஸ் த சேம் இன் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். யங்ஸ் மாடுலஸ் வந்து டென்ஷன்லேயும் சரி கம்ப்ரெஷன்லேயும் சரி நமக்கு சேமாக இருக்கும். அண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட், த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் இருக்குங்களா இஸ் லார்ஜ் கம்பேர்ட் டு த டெப்த் ஆஃப் த பீம். டெப்த் ஆஃப் த பீமை விட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷயம் பண்ணியிருக்காங்க. The transverse sections remain perpendicular to the longitudinal axis after bending. இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க. அதாச்சும் ஈச் ஃபைபர் இஸ் ஃப்ரீ டு கான்ட்ராக்ட் ஆர் எக்ஸ்பேண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த adjacent ஃபைபர்ஸ். இதில் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபைபருமே ஃப்ரீ டு கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடிக்கடி கேட்குறது வந்து இந்த பாயிண்ட் கேட்பாங்க. இது வந்து எதனால் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இது கேட்பாங்க ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக் அண்ட் எலாஸ்டிக். இது ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். நியூட்ரல் ஆக்சிஸ்னால் என்னது? இந்த லேயர் வித் இந்த பீம் கிராஸ் செக்ஷன் வேர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஜீரோ. அதில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, கம்ப்ரெஷன் இருக்காது, டென்ஷன் இருக்காது. அதுதான் வந்து நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சாகிங் ஹாங்கிங் நமக்கு தெரியும். சாகிங்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? கான்கேவ் வந்து உங்களுக்கு அப்வர்டாக இருக்கும். ஹாகிங்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், கான்கேவ் டவுன்வர்டு. இட் இஸ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இப்போ ஃபார்முலாக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த ஃபார்முலா. M/I = σ/y = E/R. இதை தான் பெண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பெர்னோலி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை படிச்சுட்டு போனீங்கனாலே ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னு பார்த்துடலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எம்ங்கிறது பெண்டிங் மூமெண்ட்டு. ஓகேங்களா? பெண்டிங் மூமெண்ட் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அது அப்ளைட் மூமெண்ட் அட் த கிராஸ் செக்ஷன். யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். அடுத்து ஐங்கிறது செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா, தட் இஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
4 மீட்டர்/4 ஆர் mm/4 ஓகேங்களா. அடுத்து சிக்மாங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரு. அடுத்து ஒய்ங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது. ஈங்கிறது யங் ஸ்மால்னஸ் நமக்கு தெரியும் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயரு. ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அடுத்து ஒய் மேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒய் மேக்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டு எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எங்கே எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் ஒய் மேக்ஸு. ஜெட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருங்க தெரியும். இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் வீடியோவில் நான் செக்ஷன் மாடல்ஸ் மூட் ஆஃப் இனிஷியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே தான் சேம் ரிப்பீட் ஆக போகுது ஓகேங்களா. வேறு ஒன்று அதை மட்டுமே பார்த்தா கூட போதும் உங்களுக்கு. Z = I/Y max. யூனிட் பார்த்தீங்கன்னா mm கியூபு. ஸோ இதுதான். ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கனாலே நீங்கள் போதும் ஓகேங்களா. ஸோ இது தேவை கிடையாது. ஸோ செக்ஷன் மாடலஸ் Z = I/Y max. ஸோ இந்த Z எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் மாடலஸ் வந்து ஹையாக இருக்கும்போது உங்களுக்கு பெண்டிங் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா. பெண்டிங் வந்து பெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எதை பொறுத்து அப்படி இருக்குன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா செக்ஷன் மாடல்ஸை பொறுத்து தான் இருக்கும். அதோட பெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்கும், செக்ஷன் மாடல்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் கேசஸ்க்கு இங்கே ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட் செக்ஷனுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு பார்க்கலாம். ஓகே, இது பி, இது டி. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா Ix = BD³/12. Iy என்னது DB³/12. Z பார்த்தீங்கன்னா I/Y max. இது நான் அந்த வீடியோலையும் போட்டிருப்பேன், சும்மா ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. Y max என்னது D/2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், BD²/6 இதுங்களா. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அவ்வளோ ரெக்டாங்கிள் பார்க்கலாம். capital B, small b, small d. So Ix = BD³/12 minus small letter BD³/12. இதுக்கு Z பார்த்தீங்கன்னா ஸோ இது அப்படியே எழுதிட்டு என்ன பண்ணும், D/2ஆல் மல்டிப்ளை பண்ணும், D/2 டிவைட் பண்ணும். ஓகே சார், டிவைட் பண்ணும். ஸோ டிவைடட் பை D/2 ஓகேங்களா. ஸோ போட்டிங்கன்னா என்ன வரும், இங்கே மேலே போய் இது 2/Dன்னு வரும். ஸோ ஒவ்வொன்றையும் அடிக்கணும். 6 அதே மாதிரி 6 ஓகேங்களா. அப்போ BD³/6D minus BD³/6D. ஸோ இதில் காமனாக என்ன இருக்குது, ஸோ Z = 1/6 times BD³ ஸோ இந்த D அப்படியே தான் இருக்கும். இந்த கேபிட்டல் D இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே தான் இருக்கும். இதை மட்டும் மறந்துடாதீங்க, எக்ஸாமில் இதை மட்டும் மறந்துடாதீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் எங்கே இருக்கும், பேஸ்லேருந்து h/3, இது 2h/3 அபெக்ஸு. ஸோ Ix என்னது BH³/36. ஸோ Y max என்னது, Y max இதுக்கு வந்து 2h/3 Y max, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க 2h/3 வரும். அப்போ Z என்ன வரும், BH³/36 × 3/2h. ஸோ நீங்கள் இதை போட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா BH²/24 அப்படின்னு வரும். BH²/24 ஓகேங்களா, BH²/24 வரும்.
expected value BH square by 24. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் டைமண்ட் ரெண்டு இருக்குது. இது கம்பேரிசன் கேட்பாங்க கண்டிப்பாக. நான் ரெண்டையும் சைட் பை சைட் போடுறேன், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் சைடு வந்து ஏ ஓகேங்களா. இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும்? a power 4 divided by 12 a power 4 divided by 12 வரும். y max பார்த்தீங்கன்னா a by 2 அப்போ z என்ன வரும்? a power 4 divided by 12 into 2 by a வருமா? கேன்சல் பண்ணோம்னா a cube divided by 6. இது வந்து ஸ்கொயரோட செக்ஷன் மாடல்ஸ். இப்போ இதுவே டைமண்டு. இதில் போட முடியல, சரி நானே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது டைமண்டு, இது ஸ்கொயர், திஸ் ஒன் இஸ் டைமண்ட். இதுவுமே சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ தான், எல்லா சைடுமே ஏ தான். இதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா a power 4 divided by 12 சேம் தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் சேம். நான் வச்சுக்கோங்க, ஸ்கொயருக்கும் டைமண்டுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேம். y max மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு. y max பார்த்தீங்கன்னா a by root 2 அப்போ z என்னவா மாறும் டைமண்டுக்கு? a power 4 divided by 12 into root 2 by a. அப்போ என்ன வரும்? a cube divided by 6 root 2ன்னு வரும் உங்களுக்கு. 6 root 2ன்னு வரும். கரெக்டுங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூட் 2 கேன்சல் பண்ணுறதுக்காக நீங்கள் மேலேயும் கீழே ரூட் 2 போடும்போது உங்களுக்கு மேலே 2 வந்துடும், கீழே ரூட் 2 வந்துடும். ஸோ நீங்கள் போட்டு கூட காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. a power 4 divided by 12 இன்ட்டு இங்கே வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கும். a வந்து பவரில் கேன்சல் ஆகி க்யூப்பில் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ a cube ரூட் 2 மட்டும் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த ரூட் 2 மேலே இருக்க ரூட் 2 எடுக்கிறதுக்காக மேலேயும் கீழே நீங்கள் ரூட் 2 போட்டிங்க அப்படின்னா இது ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். ரெண்டு சேர்ந்து 2 ஆயிரும். இது 2 மட்டும் இருக்கும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 6. அப்போ a cube divided by 6 root 2 இதுதான். இது டைமண்டுக்கு. டைமண்டுக்கு என்னது? a cube divided by 6 root 2. ரெண்டுக்குமே சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆனால் என்னது செக்ஷன் மாடுலஸ் மட்டும் வேறு. ஓகேங்களா? இந்த மாதிரி கேசஸும் இருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் மாடுலஸ் இதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கம்பேரிசன் கேட்பாங்க. எப்படின்னு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எது செக்ஷன் மாடுலஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. செக்ஷன் மாடுலஸ் எதுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது a cube by 6 a cube by 6 root 2 இருக்குது. அப்போ எதுக்கு அதிகம்? ஸ்கொயருக்கு தான் உங்களுக்கு செக்ஷன் மாடுலஸ் அதிகம். ஸ்கொயர் ஸோ வேறு கலரில் கூட இருக்கிறேன். ஸோ எதுக்கு உங்களுக்கு அதிகம்? ஸ்கொயருக்கு தான் உங்களுக்கு செக்ஷன் மாடுலஸ் அதிகம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பொறுத்து நீங்கள் வந்து எதையுமே டிசைட் பண்ண முடியாது. இதில் தான் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லி எதையுமே உங்களால் வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்க சில கேசஸும் இருக்குது. அதுக்காக தான் இது. ஓகேவா? ஆல்சோ ஸோ இந்த ரேஷியோ கேட்பாங்க. z ஸ்கொயர் டிவைடட் பை zd அப்படி என்னன்னு கேட்பாங்க. z இதுனது a cube by 6 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 6 root 2 divided by a cube. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு என்னங்க வரும்? கேன்சல் ஆகிரும். ரூட் 2 மட்டும் வரும்.
ஸோ ZS is equal to root 2 of ZD. ஸோ இதுவும் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். ஆனால் எதுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதிகம்? ஸ்கொயருக்கு தான் உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஏன்னா உங்களுக்கு செக்ஷன் மாடலஸ் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகங்க? ஸ்கொயருக்கு தான் அதிகம், இதுக்கு தான் அதிகம். ஸோ இதை கேட்பாங்க. ஸோ இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே விட ஐ செக்ஷன் டி செக்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஐ செக்ஷன் அண்டு ஹாலோ செக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதில் இப்போ பெண்டிங்கை ரெக்டாங்குலர் செக்ஷன் இருக்குது, டி செக்ஷன் இதில் இருக்குது. எதுக்கு வந்து பெண்டிங் அந்த கெப்பாசிட்டி அதிகம்? சரி எது வந்து பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதிகம் பெண்டிங்கில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஐ செக்ஷன் அண்ட் ஹாலோ செக்ஷன்ஸ் தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏரியா வந்து அவுட்டர் ஏரியாவில் தான் இருக்குது. ஐ செக்ஷனுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஏரியா எங்கெங்கே இருக்குது? அவுட்டர் ஏரியாவில் தான் இருக்குது. கரெக்டாக. ஆல்சோ இங்கேயும் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகம். ஸோ மேக்ஸிமம் ஏரியா எங்கே கான்சன்ட்ரேட்டாக இருக்குது? அவே ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ் தான் இருக்குது. அதனால் அங்கே தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ எது வந்து எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஐ செக்ஷன். ரெக்டாங்குலர் செக்ஷன் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஐ செக்ஷன் தான் எக்கனாமிக்கல். ஓகேங்க, ஐ செக்ஷன் தான் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஐ செக்ஷன் தான் எக்கனாமிக்கல் ரெக்டாங்குலர் செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா. அண்டு ஸோ இதில் இப்போ மெயினாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெண்டிங் ஸ்ட்ரென்த்து எதை பொறுத்து இருக்குது அப்படி பீமோட பெண்டிங் ஸ்ட்ரென்த் இருக்குங்களா? பெண்டிங் ஸ்ட்ரென்த்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வாட்டர் மேபி பெண்டிங் ஸ்ட்ரென்த்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு செக்ஷன் மாடலஸை பொறுத்து இருக்குது. செக்ஷன் மாடலஸை பொறுத்து இருக்குது. இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, நான் வாட்ச்க்கோங்க. செக்ஷன் மாடலஸை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு எதை பொறுத்து? செக்ஷன் மாடல்ஸ்க்கு எப்படி இருக்குது? 1/z இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்ன? M/I = σ/y E/r. கரெக்டுங்களா? இதில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்மா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐயா. கரெக்டாக. Z = என்னது? I/y தானே. அதனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது மட்டும் பார்ப்பேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னாங்க ரெக்டாங்குலர் பீம் இருக்குது, ஒய்டு கொடுத்துருக்காங்க, டெப்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க, டெப்த்து கொடுத்துருக்காங்க, பெண்டிங் மூமெண்ட் என்னென்னு கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு = சிக்மா மேக்ஸ் கேட்டிருக்காங்க. சிக்மா மேக்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? M/I × Y மேக்ஸ்னு வரும். M/I × Y மேக்ஸ் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா. ஓகேங்களா. இது வந்து அந்த ஈக்குவேஷன் தான் டிரைவ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ இதில் நமக்கு என்னென்ன தெரியும்? மூமெண்ட்டு கொடுத்துட்டாங்க, 20 kN கொடுத்துட்டாங்க. ஐ கண்டுபிடிக்கணும், நம்ம Y மேக்ஸு கண்டுபிடிக்கணும். ஐக்கு ஃபார்முலா என்ன? ரெக்டாங்குலர் செக்ஷன்னால BD³/12 போட்டு கண்டுபிடிச்சிடணும். BD³/12. B என்னது? 100. D வந்து 200. 200³/12 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். என்ன கிடைக்கும்? mm/4 கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து Y மேக்ஸுங்கிறது D/2. D என்னது? 200. ஸோ 200/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். மூமெண்ட் என்னது? 20 kN 10⁻³ அண்ட் ஆல்சோ இங்கே எம்எம்மில் கொடுத்துருக்கனால மீட்டர்லேருந்து நம்ம வந்து எம்எம்க்கு மாற்றணும். ஸோ அதுக்கு ஒரு 1000 வரும். டிவைடட் பை ஐ வந்து
ஸோ ஐயோட வேல்யூ போட்டுக்கணும் அண்ட் ஒய்மேக்ஸோட இன்ட்டு ஒய்மேக்ஸோட வேல்யூ போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு a solid circular shaft of diameter 60 mm கேரிஸ் பெண்டிங் ஒன்று கொடுத்துட்டாங்க. இதுக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. இது என்னது சர்க்குலர் செக்ஷன். சர்க்குலர் செக்ஷன் கையானது πd/4/64. சரி, நாங்கள் எழுதலை. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. πd/4/64. பை நமக்கு தெரியும். டயமீட்டர் என்னது 60 போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒய்மேக்ஸ் என்னது d/2 dy போட்டு கண்டுபிடிச்சணும். சிக்மா மேக்ஸ் அதே தான், m/i இன்ட்டு ஒய்மேக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், செக்ஷன் மாடல்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலர் செக்ஷன் மாடல்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. என்னது bd²/6. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஐ போட்டு இன்ட்டு ஒய்மேக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எ பீம் ஆஃப் இஐ கொடுத்துட்டாங்க. சப்ஜெக்ட் டு பியூர் பெண்டிங் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் மொமெண்ட்டுக்கும் நமக்கு என்ன m/i e/r கரெக்டுங்களா? e/r. அப்போ r என்னது m/, சரி e/, சாரி e/, ei, sorry, ei/m, ei/m, ei/m. ஓகேங்களா? ஸோ இஐ வந்து டேரெக்டாகவே இங்கே கொடுத்துட்டாங்க, எம்மும் கொடுத்துட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அப்ளை பண்ணி அப்படியே கண்டுபிடிக்கிறதா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நெக்ஸ்ட்டு இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் எஸ்எஸ்சியில் வேர் இஸ் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் 0. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்கே 0 இருக்கும்? ஒரு கிராஸ் செக்ஷனில் நியூட்ரல் ஆக்சிஸில் இதை நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் த பீம் டு பி பியூர் பெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. ஷியர் ஃபோர்ஸ் 0 இருக்கணும் அந்த இடத்துல. அண்ட் பெண்டிங் அவுட் எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்ட் த்ரூ த செக்மெண்ட் ஆஃப் த பீம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இது சும்மா ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாங்களா? ஸோ இதில் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் என்னங்க? நியூட்ரல் ஆக்சிஸ் எப்பயுமே எங்கே இருக்கும்? சென்ட்ராய்டில் தான் நமக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும் நியூட்ரல் ஆக்சிஸில்? 0 ஆல்வேஸ். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் எங்கே இருக்கும்? அதாச்சும் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஃபர்தஸ்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும். கண்டிஷன் ஃபார் சிம்பிள் பெண்டிங் பியூர் பெண்டிங், நோ ஷியர் இருக்கக்கூடாது. ஃப்ளக்சுரல் ரிஜிடிங்கிறது இஐன்னு சொல்லுவாங்க. இது கேட்பாங்க. ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி மட்டுமே என்னென்னு கேட்பாங்க. இஐ, தட் இஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். செக்ஷன் மாடல்ஸ் ஃபார் சர்க்கிள் πd/32. நாங்கள் போடாமட்டோம்ல. ஸோ ஐ வேணுங்க πd/4/64. அதுக்கு d/2 வரும். 2/dன்னு போட்டிங்கன்னா πd³/32. செக்ஷன் மாடல்ஸ் ஃபார் சர்க்கிள். ரெக்டாங்கிள் வந்து bd²/6. ஸோ ஸ்ட்ராங்கர் செக்ஷன் எதுங்க? ஃபஸ்ட்டு ஐ செக்ஷன் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஐ செக்ஷன், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் தான் சர்க்கிள். ஓகேங்களா? ஏன் பார்த்தா ஐ செக்ஷனுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து அவே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஏரியா எங்கே இருக்குது? அவே ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது. அதனால் அதுதான் ஸ்ட்ராங்கர் செக்ஷன். அது எதை பொறுத்து இருக்குது? செக்ஷன் மாடல்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. எதுவும் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஃபார்முலா மட்டும் மறக்காமல் போனீங்கன்னா போதும். ஓகே. ஸோ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தடவை எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? ஒவ்வொன்றுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சிவிலை பொறுத்த வரைக்கும் சரி, ஃபஸ்ட்டு என்ன சிவில் நம்மளோட சப்ஜெக்ட் கோடு என்னங்க? கோடு வந்து நமக்கு 398. ஓகேங்களா? அதே மாதிரி ஜிஎஸ் கோடு வந்து 503. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸில் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்க்கலாங்களா? ஹைவேஸில் இதில் போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா 1661. வேகன்சி பார்த்தீங்கன்னா 38. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா 3656.
இதோட வேகன்சி 14. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் வாட்டர் ரிசோர்ஸ் WRD பார்த்தீங்கன்னா 1656. இதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 33. அடுத்து நம்பர் 4. அடுத்து ரூரல் டிபார்ட்மெண்ட்டு RD இருக்குங்களா, ரூரல் டெவலப்மெண்ட்டு, அது 1660. இதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 50. அடுத்து சிப்காட் 3368. இதோட வேகன்சி 2. நம்பர் 6 எலக்ட்ரானிக்ஸில் 38811. இதுலேயும் உங்களுக்கு 2 வேகன்சி தான். அடுத்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு டெவலப்மெண்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா இது 3230. வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேங்களா. இப்போ இதில் டோட்டல் வேகன்சி எவ்வளோ வருது? 12, 15, 20. ஸோ 5, 6, 11, 14, 140 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 140 வேகன்சிஸ். ஸோ இதுலேயும் உங்களுக்கு பிசி எம்பிசி பிரிக்கும் போது உங்களுக்கு ஆக்சுவலி கம்மியாக தான் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ எங்கள் ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன், நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிலபஸ் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த கோட் பார்த்து நீங்கள் சிலபஸ் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு சிலபஸில் நீங்கள் என்னென்ன படிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதில் கஷ்டமாக கேட்டிருக்காங்க, இதில் நம்ம வீக்காக இருக்கோம்னு சொல்லி நீங்களே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நீங்களே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எதில் வீக்காக இருக்கோன்னு நம்ம அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. இதில் கரெக்டாக எல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. எக்ஸாம் டே எப்படி நமக்கு பிளானரில் பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் நமக்கு ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு எக்ஸாம் வந்துடும். ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு ஹார்ட்லி நமக்கு 2 months தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 months தான் இருக்குது. இந்த 2 monthsக்குள்ளே உங்களால் கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகேங்களா. எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லி பயப்படாதீங்க. கம்மியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க. இருக்கிற டாப்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க. ஆல்சோ ஜிஎஸ்ஸை விட்டுறாதீங்க. டெக்னிக்கலாக பார்த்துட்டு ஜிஎஸ்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. இதுதான் உங்களுக்கு என்னது கொஸ்டின் வாங்குற செலக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் மெயின். ஓகேங்களா. ஜிஎஸ்ஸை விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக அதை படிச்சுட்டு இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் டெய்லி பார்க்கலன்னா கூட மந்த்லி இருக்கும் இல்லைங்களா. நிறைய சேனலில் விட்டுருப்பாங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு போங்க. சும்மா ரீட் பண்ணிட்டு போங்க. ரீட் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சும்மா இருக்கிற டைமில், போர் அடிக்கிற டைமில் உட்காந்து சும்மா ரீட் பண்ணிட்டு போங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போங்க. ஒரு லாஸ்ட்டு 1 year படிக்க சொல்லுவாங்க. நீங்கள் முடியலன்னா ஒரு 6 months கூட பார்த்துக்கோங்க. முடியலன்னா ஒரு 6 month லாஸ்ட்டு ஒரு 6 monthஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.